Taste the Daily. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தேனி மாவட்டம் போடி அருகே அணைப்பிள்ளையார் அணைக்கட்டு நீர்வீழ்ச்சியில் கொட்டக்குடி ஆற்று நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் முல்லை பெரியார் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அணையின் நீர்மட்டம் 115.65 அடியை தாண்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியார் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1648 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் ஒரு அடி உயர்ந்து 115.65 அடியாக உயர்ந்துள்ளது. முல்லை பெரியார் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1648 கன அடியாக அதிகரித்தது. அணையிலிருந்து நீர்த்திறப்பு 100 கன அடியாகவும் நீர் இருப்பு 1844 மில்லியன் கன அடியாக உயர்ந்தது. மேற்கு தொடர்ச்ி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்துள்ளதால் தேனி மாவட்டம் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் உயர துவங்கியுள்ளது. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 114.90 அடியிலிருந்து 115.65 அடியாக உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து குடிநீருக்கான நீர்த்திறப்பு வினாடிக்கு 100 கன அடியாகவும் நீர் இருப்பு 1844 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீவிரமடைந்து வரும் தென்மேற்கு பருவமழை தமிழக விவசாயிகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.